வடமாகாண விவசாய அமைச்சர் பொன்னுத்துரை ஐங்கரநேசனின் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. யாழ் கோப்பாயில் அமைந்துள்ள அவரது வீட்டின் மீது இன்று அதிகாலை 3 மணியளவில் கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிடுகின்றது. காங்கேசன் துறையில் உள்ள ஆலயங்கள் மற்றும் பாடசாலைகள் உடைக்கப்படுவதாக கிடைத்த தகவல் ஒன்றுக்கு அமைய அதனை ஆராய்ந்து பார்ப்பதற்கு செல்ல முயற்சித்த வேளையில் ராணுவத்தினரால் அதற்கு இடையூறு விளைவிக்கப்பட்டதாக வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். நான் போனேன் காங்கேசன் துறையில ஒரு அம்மன் கோயில், ஒரு பிள்ளையார் கோயில் மற்றும் நடேஸ்வரா காலேஜ் எல்லாம் தரமட்டமாக்கி நம் ஆமியால தரமட்டமாக்கப்படுவது என்று சொல்லி நான் அதை பார்க்க போனேன். அங்கே ஒரு தடை ஒன்று இருந்தது. அந்த ஆமி ராணுவ தடையில நாங்கள் போய் இப்படி நாங்கள் பார்க்க வந்தேன்னு சொன்ன எம்ஓடி கிளியரன்ஸ் வேணும்னு சொன்னவன். எம்ஓடி கிளியரன்ஸுக்கு நாங்கள் எம்ஓடி கிளியரன்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது நான் பேசிட்டேன். நான் இப்படி ஒரு முறைப்பாடு ஒன்று வந்திருக்குது. அந்த முறைப்பாட்டை போய் என்ன விஷயம் வந்து அதிகரிச்சு தான் வந்தனாங்கன்னு சொன்னதுக்கு அவை சொல்லிச்சுதான் தாங்கள் அப்படின்னா கேட்டு சொல்றது. ஹெட் ஆஃபீஸுக்கு கேட்டு பார்த்ததுல எம்ஓடி கிளியரன்ஸ் இல்லாதா ஒருத்தரையும் போக விடலாம்னு சொன்னேன். ஆகவே நான் சொன்னேன், நான் சட்டத்துக்கு புறம் தான் நான் எதுவும் செய்ய இல்லை. ஆகவே நீங்கள் மக்களுடைய தெரிவான ஒரு சீஃப் மினிஸ்டரையே போய் பார்க்கறதுக்கு இடம் கொடுக்க இல்லை. சரி, நான் அதை உரிய இடங்களுக்கு அதை பற்றி தெரிவிக்கிறேன்னு சொல்லி போட்டு நான் திரும்பிட்டேன்.